வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? மக்களே, இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட் கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் இந்த முட்டாள்தனத்துக்குள்ளே ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது. என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இந்த தெரு நாயும் வீட்டு நாயும் நீங்கள் பற்றி கேட்டிருப்பீங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் வீட்டுக்கு மட்டும்தான் காவல் காக்கும். ஆனால் அந்த தெரு நாய் இருக்குது பார்த்தீங்களா, தெருவில் இருக்க நாய்க்கு சோறு போடுங்க மக்களே. அது அந்த தெரு எல்லை வரைக்கும் இருக்கவங்கள மொத்த பேரையும் காப்பாற்றும். நீங்கள் சோறு போடாட்டா கூட மற்ற வீட்டுக்காரங்க சோறு போட்டிருந்தா கூட, ஆனால் உங்களையும் சேர்த்து தான் அந்த தெருநாய் காப்பாற்றும் மக்களே. சமீபத்தில் எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது மக்களே. நான் ஒரு இந்த தெருவிலேருந்து இன்னொரு தெரு என்ட்ரன்ஸ் வழியாக அதை எங்கள் தெருவுக்கு ஏறுற அந்த என்ட்ரன்ஸில் ஒரு வீடு இருக்குது மக்களே. அங்கே ஒரு 3-4 நாய், வீட்டில் வளர்க்குற நாய் இருந்துச்சு மக்களே. அது என்னை துரத்திட்டே வந்துச்சு மக்களே. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள தெருநாய்ங்க 3 பேர் சேர்ந்து என்னை காப்பாற்றிட்டாங்க மக்களே. அவங்க மேக்கு, ஜூலி, இன்னொருத்தன் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்போயாச்சும் சாக்லேட்டு சாப்பாடு ஏதாச்சும் போடுவோம். ஆனால் அவங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அந்த நாய்கிட்டேருந்து. அப்போது இதுதான் மக்களே. இதில் என்ன தெரியுதுன்னா, தெருநாய்கள் தெருநாய்களுக்கு நம்ம நம்பி சோறு போடலாம். தெருநாய் தானேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. தெருவில் இருக்க எல்லா நாய்களுக்கும் ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவோட என்ட்ரன்ஸில் வரணுன்னாலே, மற்ற நாய்ங்க வரணுன்னாலே இவங்க எல்லாம் நமக்கு நைட்டு எல்லை காவலர்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நீங்கள் சோறு போடுறதுல தப்பே இல்லை மக்களே. அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் தெருநாய் எவ்வளோ நல்ல நாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, பொதுவாகவே நான் வீட்டில் வளர்க்குற நாயும் நல்ல நாய் தான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்கள மட்டும்தான் சேஃப்டி பண்ணுவேன்னா, ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. தெருநாய் அப்படி கிடையாது. தெருவில் இருக்கிற அந்த தெரு ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு மொத்தத்துக்கும் ப்ரொடெக்ட் பண்ணோம். அது நம்மளை எல்லையில் நமக்கு அந்த தெருக்குள்ளே யாராவது சக்திகள், தீய சக்திகளோ ஏதாவது ஒன்று வருதுன்னா அது முன்னறிவிப்பு கொடுத்துரும் தெருநாய்ங்க. அதனால் தெருநாய்ங்களுக்கு சோறு போடுங்க மக்களே. சோறு போடுறதில் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அவங்களும் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே மக்களே, நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.